ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பிடிஎஸ் ஓடி 4FF ஆன ஹயாங் லைன்ஸோட த கேங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் பக்கத்தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே இந்தியாவில் நம்ம ஸ்ரீ சைடு தான் காமிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீயோட அப்பா சித்தப்பாக்கிட்டே பேசி அண்ட் வந்து அந்த ஃபார்ம்லலாம் சைன்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. சைன்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ பாட்டியுமே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு ஸோ மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒர்க்காக மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம ஸ்ரீ தான் ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு பயம் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன ஆகுதோ தெரியலையே, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் அப்படி வந்து ஷேரில் வந்து உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஹோபி வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும், பாட்டி சீக்கிரம் வந்துடுவாங்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. இந்த சைடு ஸ்ரீக்கு கண்ணெலாம் கலங்குது. அப்படியே ஹோபியோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப தேம்பிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, சீக்கிரம் சர்ஜரி முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோப் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் இயர்லியாகவே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. காலேஜ்க்கு வந்தாங்க, அவங்களோட திங்ஸை வந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் வச்சாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டாங்க. கிளாஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டாங்க, ஒருத்தர் கூட மிஸ் ஆகலை. எல்லாருமே கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு செம்ம ஹாப்பி. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே அந்த என் கிளாஸ் டைம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்துட்டு கொஷின்ஸ் கேட்குறது, நம்ம கேர்ள்ஸ் வந்து டவுட் கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம யூனாக்கு வந்து கிளாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து அவங்களோட பிளேஸ்க்கு வராங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே என்ட்ரு கூட ஆயிருக்க மாட்டாங்க, வெளியவே ஸ்டாப் ஆயிடுறாங்க. பிகாஸ் உள்ளே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஒரு டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்குலாம் என்ன தான் வந்துட்டு சொல்லிக் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். பாருங்கள் லாஸ்ட் டைம் மார்க் எப்படி எடுத்திருக்காங்க, யாருமே எதுவுமே எழுதலை, இவங்க பேப்பரை திருத்துறதுக்கு திருத்தாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவுமே அந்த பசங்களை ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காண்டு இருக்கும் இல்லையா, எவ்வளோ டீச் பண்ணுறோம், எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம், இவங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏற மாட்டேங்குது, இவனுங்களாம் வந்துட்டு மண்டையில் களிமண் தான் வச்சுட்டு இருக்கானுங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்கவுங்களோட ஸ்டூடெண்ட்ஸை செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதை கேட்க 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 நம்ம வந்துட்டு இவனுக்கு சரியான கோவம் வருது. அவங்களுக்கு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கத்தி விட்டுறலாமா திட்டி விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நோ காம் காம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைல் எடுத்து வந்துட்டு ஆரம்புக்கு கால் பண்ணாங்க. ஆரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவரோட ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ கோவம் வருது, இப்போ நான் கோவத்தில் போய் அவங்கள அடிக்கணுமா, இல்லை எனக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம் ரொம்ப காமாக கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து இவனாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஹோப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ தைரியம் இந்த வந்துட்டு இப்போ ப்ரொஃபஸர்ஸ்க்கு, எப்படி தன்னோட ஸ்டூடெண்ட்டை இப்படி வந்துட்டு பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கோவமாக கத்திட்டு இருக்காங்க. இரு, அவங்க எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. ஏதோ எக்ஸாமில் நல்லா எழுதலையாமா. யாருக்கும் கோவம் வரதான் செய்யும், அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கு பசங்க என்ன பண்ணானுங்க, 0. அப்போ அப்படி என்ன, அப்படி இருக்கும்போது அவங்க திட்டத்தான் செய்வாங்க. அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் திட்டிகிட்டு இருக்காங்க, நீ எப்படி அவங்க இப்படி பண்ணாங்கன்னு கோவத்தில் கத்துற, அது மாதிரி அவங்களோட கோவத்தை அப்படி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுற வழியை பாரு, அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுட்ருக்காத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்துட்டு யூனாக்கு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கரெக்டு தானே, அவங்களே எஃபெக்ட் போட்டிருக்காங்க, இந்த பசங்க இப்படி இருக்கனால தானே அவங்க அப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, சரி ஓகே தம்பி, உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குது, நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆரம்புக்கு இப்போ இவ என்னை பாராட்டுறாளா இல்லை இப்போ அவளே கழிவு ஊற்றிக்கிறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஜின்னு வந்து ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக வந்துட்டு வந்திருப்பார். அப்போ தான் வந்திருப்பார், கரெக்டாக வந்து நம்ம யூனாவுமே கால் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜின் வந்துட்டு டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு உனக்கு அறிவு இல்லையான்னு, அறிவு இருக்குன்னு சொன்னால் நீ என்ன சொல்லியிருக்கணும், இவ என்னை கலாய்க்கிறாளா இல்லை பாராட்டுறாளான்னு தானே கேட்டிருக்கணும், இப்போ நீ என்னடா டைலாக்கை மாற்றி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு அறிவு இருக்குன்னா அப்போ அவளுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறாளா, அந்த லாஜிக் படி சொன்னேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடப்பாவி, ஐயோ நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தால் நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ணுற, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக எழுந்திரிச்சிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. டே நில்லு, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு இப்போ வேகமாக வெளியே போகிற, சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு மாதிரி கேட்க, இல்லை நான் ஷாக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன், அதான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே ஆகுன்னு சொல்லி உங்ககிட்ட ஐடியா கேட்கலான்னு வந்தேன், ஆனால் நீ இப்படி பதில் சொன்ன பார்த்தியா, வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நான் திரும்பி கூட பார்க்கல ஓடிட்டாரு. நம்ம வந்து ஆரம்பிக்கு இப்போ நம்ம கரெக்டாக தானே சொன்னோம், நமக்கு அறிவு இருக்குன்னா அப்போ அவளுக்கு அறிவு இல்லைன்னு தானே சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. எனிவேஸ் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக வந்துட்டு ஆரம்புக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் எதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறா, நம்ம டாக்டர்ன்றனால நம்மளுக்கு கால் பண்ணாலா இல்லை பாய் ஃப்ரெண்டை நினச்சி நம்மளுக்கு கால் பண்ணாலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனிவேஸ் என்ன ஆனாலும் எனக்கு அவள் கால் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு
உட்காந்து ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜின்னு கார் ட்ரைவ் பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ணுறது? இவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பண்ணால், இவன் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்கான். இவன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கும் கேட்காம இருக்கிறதும் ஒன்று தான். பேசாமல் நம்மளே போய் டேரெக்டாக பேசிடலாமா? அதான் கரெக்டு. நமக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து டென்ஷன் ஏற்றுறதுக்கு பேசாமல் அவன்கிட்ட ஓப்பனாக சொல்லிடலாம். வாட் எவர் இட் இஸ். ஓகேனா ஓகே, நோனா நோ, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணால் நேராக காரை எடுத்துட்டு நேராக வந்துட்டு காலேஜ் தான் வராரு. கரெக்டாக வந்து நம்ம ஷா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒர்க்லாம் வந்துட்டு அதாவது அவங்களோட கிளாஸ் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக வெளியே வந்திருப்பாங்க. நம்ம வந்து அங்கே வந்து வாட்ச்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்துட்டு ஒரு சார் வந்திருக்காரு, கேண்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, கேண்டீன்லையா என்ன பார்க்க யார் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா, நம்மளுக்கு யார் இந்த சிட்டியில் இருக்கா, நமக்கு தெரிஞ்ச பசங்க யார் இருக்காங்க, ஹோபியுமே இங்கே இல்லை, ஹோபியுமே வந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டான், அப்போ நம்மளை பார்க்க யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னா அவங்களுமே வந்துட்டு நேராக கேண்டீன் வராங்க. கேண்டீனில் பார்த்தா நம்ம ஜின் வந்து உட்காந்துருக்காரு. ஜின்னை பார்த்தோன்னே அவங்க அந்த அந்த ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிக்ட் கேரக்டரில் தானே இருப்பாங்க நம்ம ஷா. அதே மாதிரி தான் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்க. வந்துட்டு என்ன எதுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு காஃபி கப் எடுத்து கொடுக்குறாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தால, ஸோ டயர்டாக இருப்பா, காஃபி கொடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் மாதிரி ஹெட்டேக்காக இருந்திருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து கிளாஸ் 2 கிளாஸ் வந்துட்டு அடுத்தடுத்து அட்டன் பண்ணனால கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கும். அவங்களுமே வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிப் தான் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு வந்து நம்ம ஜின்னில் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லவும், நம்ம ஷாலில் குடிச்சிட்டு இருந்த காஃபியை வந்து கீழே வச்சுட்டு, இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு கேட்டது கரெக்டு தான், ஐ லவ் யூ தான் சொன்னேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட வேர்ல்டுனா என்னோட அம்மா அப்பா தம்பி இவங்க தான், அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு அதான், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, உன்னை என்னோட ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அண்டு நீ வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் நானே வந்துட்டு புதுசாக பார்க்க ஆரம்பித்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோக்கா எனக்கு இல்லவே கிடையாது, ஆனால் இப்போது ஆரம், ஷுகா, ஹோபி, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள்ஸு அவங்க கூட எனக்கு எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க தெரியுமா? அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. என்னையே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன தான் ஸ்ட்ரிக்டாக அப்படி இப்படி ரூடாக இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரியல. பிகாஸ் உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஷா வந்து அப்படியே கண்ணில் வியர்டாகிட்டு இப்போ இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு அப்படியே அவர் மனசில் இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஓகேனா ஓகே சொல்லு, நோனா நம்ம வேணால் டேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நோ சொல்கிறதுக்கு அந்த ஆப்ஷனே கொடுக்காத அளவுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஷா இல்லை ஒரே வார்த்தை தான், நான் ஓகே சொல்வேன், நீ எப்படி நினச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பிகாஸ் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ அப்போ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஷா வந்து நெக்ஸ்ட் கொஷின் கேட்குறாங்க. அது உனக்கு தான் தெரியும், ஃபஸ்ட்டு உன்னை நீ அந்த கொஷின் கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஆன்சர் சொல்லு சரியா, எனக்கு பட்டான ஒர்க் இருக்குது, நான் கிளம்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணேன்னா அவர் டேபிளை விட்டு எந்திரிக்கிறாரு. காஃபிக்கு நான் பே பண்ணிட்டேன், நீ பே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா எந்திரிச்சு போகிறாரு. அவர் நடந்து போயிட்டாரு, திரும்பி கூட பார்க்கல, என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கல, கிளம்பி போயிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் படன்னு அடிச்சுக்குது. ஐயோ நம்ம பேசி வச்சுருக்கோமே, அவன் நம்மக்கிட்ட பேசாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்லலை அப்படின்னா அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதே எவ்வளவோ பெட்டர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காரு. ஜின்னு போகிறத ஷா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வந்தான், காஃபி குடினா ப்ரப்போஸ் பண்ணான், யோசிச்சு பதில் சொல்லுன்னு போயிட்டான். ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னே இன்னும் அந்த பயத்துலேருந்து வெளியே வரல. அதுவும் இல்லாட்டி இவன் வேறு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மைண்டு ஃபுல் பிளாங்காக இருக்குது. அவங்க அப்படியே உட்காந்தே இருக்காங்க அந்த டேபிளை விட்டு. அந்த காஃபியும் குடிக்கலை. அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸே இல்லை. அவங்க அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்ட்டு கோல்ட்னஸ் எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னாக ஒரு சைல்டு மாதிரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு நீ சைடு காமிச்சோம் அப்படின்னா நீவே வந்து கிளாஸை முடிச்சுட்டேன்னா அடுத்த கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டாஃப் ரூம் வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்டாஃப்ஸ் யாரையுமே காணும். என்ன ஸ்டாஃப்ஸ் யாரையுமே காணோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கன்ஃபியூஸ்னாக என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னா ஏன்னா ஒரு ஸ்டாஃப் கூட இல்லை. அப்படி அந்த ஸ்டாஃப் ரூமே ஃபுல் எம்டியாக இருக்குது. பார்த்துட்டு எங்கே போனாங்க இவங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஷுகா வந்துட்டு ஏதோ ஃபோன் கால் பேசிட்டு வந்திருப்பாரு. வரதை பார்த்தோன்னே வந்துட்டு ஷுகா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீவி கூப்பிட்றாங்க. ஷுகாவுமே வந்து திரும்பி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஸ்டாஃப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஸ்டாஃப் ரூம் எட்டி பார்க்குறாரு. யாரையுமே காணும். ஃபோன் பேசிட்டு இருந்தவர் ஒரு நிமிஷம் இருங்க கால் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இல்லை நான் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு வேளை கேண்டீன் போயிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீவி கேட்குறாங்க. இல்லை நான் கேண்டீன் சைடு தான் வந்தேன், கேண்டீனில் யாருமே இல்லையே, ஷா மட்டும்தான் உட்காந்துருந்தாங்க
போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷுகா வந்து சொல்கிறாரு, கேண்டீனும் இல்லைன்னா இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கே போனாங்க? மார்னிங்லாம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டாஃப்ஸ் இங்கே தானே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு யாருமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸே போகிறது இல்லையே, ஃபுல்லாகவே வந்துட்டு இவங்க இங்கே தானே இருந்தாங்க, சும்மா காலேஜ் மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நிவி வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஷுகா தான், ஒருவேளை பிரின்சிபல் எதுவும் மீட் பண்ண போயிட்டாங்களா என்ன? சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா என்ன பண்ணுறாருன்னா நிவியை கூப்பிட்டுட்டு வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து பிரின்சிபலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு ரூமை வந்து கிராஸ் பண்ணாங்க, ஒரு கிளாஸ் ரூமை பார்த்தா வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்க்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு இவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்களா? லாஸ்ட் 1 மந்த்தாக இவங்க கிளாஸ் எடுக்கவே வரலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக வந்துட்டு ஷுகாவும் நிவியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நிவி வந்து சார் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகாவை பற்றி கேட்க, எனக்கும் தெரியல நிவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவருமே வந்து சொல்லாரு. பிகாஸ் 2 பேருக்குமே தெரியல என்ன நடக்குதுன்னு. சரி ஓகே இன்னொரு கிளாஸ் ரூம் போய் பார்க்குறாங்க. அந்த கிளாஸ்லையுமே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்த கிளாஸ் ரூம் போகிறாங்க. எல்லா கிளாஸ்லையுமே வந்துட்டு கிளாஸ் நடந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல. அப்போது பேக்ரவுண்ட்லேருந்து வந்துட்டு சவுண்ட் கேட்டுட்ருக்கு, விசில் சவுண்டு கேட்கும்லையா அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்னோட விசில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே நடந்து போகிறாங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஷாவுமே வந்துட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்திருப்பாங்க. வந்துட்டு ஏய் உனக்கு கிளாஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிவியை பார்த்து கேட்குறாங்க. நீ வந்து இருக்குது ஆனால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அதாவது நடு கிரவுண்டில் தான் நின்றுருப்பாங்க. அப்படி சுற்றி பார்க்குறாங்க. கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, எல்லா ஸ்டாஃபும் கிளாஸில் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஷாவுமே கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு கரெக்டாக யூனாவுமே வந்துட்டு என்னாச்சு எதுக்கு இப்படி ஒரு எல்லாருமே நின்றுட்டுருக்கீங்க, உங்களுக்கு கிளாஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக யூனாவுமே வந்திருப்பாங்க. ஏன்னா யூனாவுக்கு வந்து செம்ம ஸ்ட்ரெஸ்டாக வந்திருக்குமா, அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மேலே கோவமே பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காலேஜோட டெரஸ் இருக்குல்ல அங்கே போயிட்டு இப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக இவங்க 3 பேர் இப்படி நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஸ்டாஃப்லாம் யாருமே கிளாஸில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு யூனா அவங்க பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி சொல்கிற, ஆனால் இப்போ என்ன எல்லாருமே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேருமே கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் தான் கிரவுண்டில் வந்து சவுண்ட் கேட்டுட்ருக்குல்ல விசில் சவுண்டெல்லாம். ஸோ போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு பிடி சார் வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளே பண்ண வந்துட்டு ஏய் ஒழுங்காக விளையாடுங்கடா, என்னதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்படி பால் போடணும் அப்படி பால் போடணும் இப்படி நில்லுங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பசங்க ஒரு மாதிரி ஜாலியாக சிரித்து ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தோன்னே 4 பேருக்கும் ஃபுல் கன்ஃபியூஷன். 4 பேருமே டேரெக்டாக போயிட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நேராக அந்த பிடி சார் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் வந்துட்டு டைமில் வந்து என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மேம் இதே பிடி பீரியடு ஸோ பசங்க எல்லாருமே ப்ளே பண்ணோம், நீங்கள் அப்படியே படிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவனுங்க டிப்ரெஷன் போயிட்டானேன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் எப்படி எக்ஸாம் ஒழுங்காக எழுதுவானுங்க, அப்புறம் எப்படி காலேஜை காப்பாற்ற முடியும். அதான் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், பிடி பீரியட் இனிமேல் யாருமே வந்துட்டு கிளாஸ் எடுக்கக்கூடாது, எல்லா பிடி பீரியடுக்கு கரெக்டாக வந்து கிரவுண்டுக்கு வந்துடும், பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டோம், அப்போ தான் நல்லா எனர்ஜியாக படிப்பானுங்க, அவனுங்களுக்கும் மண்டையில எல்லாம் ஏறும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்காரு. கேர்ள்ஸுக்கெல்லாம் சரியான ஷாக்கு. ஷிகா வந்து சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, மார்னிங் என்னென்னா எல்லோரும் கிளாஸ்க்கு போகாமல் ஸ்டாஃப் ரூமில் இருந்தீங்க, இப்போ என்ன சார் நீங்கள் எல்லாருமே கிளாஸு நீங்கள் கிரவுண்டில், எனக்கு புரியல என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயமே சொல்கிறாங்க. யூனா கோவமாக கத்திட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிட்ட பேசிட்டு கத்திட்டு போயிருந்துருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பாய்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் வந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த கிளாஸில் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு மிஸ் யாருமே போயிருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஸர்ஸ் யாருமே போயிருக்க மாட்டாங்க. இவனுங்க வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துருப்பாங்க, 10 மினிட்ஸ்மே யாருமே வரலன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டாஃப் ரூம் வந்திருப்பாங்க. வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் முன்னாடி போய் நின்றுட்டு பவ் பண்ணி ரெஸ்பெக்டாக வந்துட்டு மேம் கிளாஸ் டைம் ஸோ கிளாஸ்க்கு வாங்க, எங்களுக்கு டீச் பண்ணுங்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பசங்க போயிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பானுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அதை பார்த்தோன்னே ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் சரியான ஷாக்கு. அவங்க வந்து ஏன்னா நீங்கள் கிளாஸ் எடுக்க சொல்கிறீங்களா, நாங்கள் கிளாஸ் எடுத்தாலே பாதி பேர் தூங்கிட்டு பாதி பேர் கிளாஸை விட்டு எந்திரிச்சு போயிட்டுருப்பீங்க, பங்க் அடிச்சுட்டு சுற்றுவீங்க, நாங்கள் இப்போ கிளாஸ் எடுத்தால் மட்டும் நீங்கள் கவனிச்சிடுவீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் வந்து கேட்டிருப்பாரு. அவர் வந்து வேறு கிளாஸ் ப்ரொஃபஸர் தான், அவர் தான் கேட்டிருப்பாரு. இதை கேட்டோடனே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு கோரஸாக சொல்லியிருப்பானுங்க. இது கேட்டோன்னே சரியான ஷாக்கு. ஸ்டாஃப்ஸ் உட்காந்து எல்லாருமே எந்திரிச்சு நின்றுருப்பாங்க. சாரி கேட்டிங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி
ஆச்சரியமா பார்க்குறாங்க. பிகாஸ் இந்த பசங்கலாம் திமிரு பிடிச்சு அலைவானுங்க. இவனுங்களுக்கு சாரி, ரெஸ்பெக்ட்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ ரெஸ்பெக்ட் குடுக்குறானுங்க, சாரி கேட்குறானுங்க, கிளாஸ் எடுங்கன்னு சொல்றானுங்கங்கும்போது, அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்டு, "சாரி நீங்க இவ்வளோ நாள் எங்களுக்காக நீங்க நெறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க. பட் நாங்க அது எதையுமே வந்துட்டு அ பண் அ உங்களுக்கு வந்துட்டு நாங்க ரெஸ்பெக்ட் குடுத்ததில்ல. அதுக்கு நாங்க ரெஸ்பான்ஸும் பண்ணதே கிடையாது. அதுக்காக எங்கள மன்னிச்சுடுங்க. பட் இந்த டைம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களுக்கு இந்த காலேஜ் வேணும். திரும்ப வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு இந்த காலேஜ் வேணும். ப்ளீஸ் எங்களுக்குன்னு ஒரு விஷயம் நாங்க படிச்ச காலேஜ்ன்னு நாங்க சொல்லிக்கணும். ப்ளீஸ் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனுங்க ஃப்யூச்சர தாண்டி இந்த காலேஜுக்காக பேசுறானுங்க. அத கேட்டோனே ப்ரொஃபசர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு சின்னதா ஸ்மைல் வருது. அப்போ நாங்க சொல்லிக் குடுத்தா நீங்க படிப்பீங்களா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, அவங்களுமே வந்துட்டு கண்டிப்பா நாங்க படிப்போம். எங்களுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ளீஸ்ன்ற வேர்ட யூஸ் பண்ணியிருப்பானுங்க. அத கேட்டோனே ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே மெல்ட் ஆயிட்டாங்க. பிகாஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருக்கும் கோவம் வந்து, நம்ம பண்ற எஃபெக்ட்டுக்கு இவனுங்க கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்றானுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றானுங்க. இவனுங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதே வேஸ்ட்டு. அப்படின்ற கோவம் மட்டும் தான் இருந்திருக்குமே தவிர, யாருக்குமே இவங்க யாருமே வந்துட்டு உருப்படக்கூடாது, நாசமா போணும், இவனுங்க வந்து லைஃப்ல உருப்படவே மாட்டானுங்க அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவனுங்க இப்படி இருந்துட்டா என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயத்துல தான் திட்டிட்டு, கோவப்பட்டுட்டு இந்த மாரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இத சொன்னதுக்கப்புறம் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே சரி ஓகே கிளாஸ்க்கு போங்க நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த செகண்ட் எல்லாருமே கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. ஓல்டு எக்ஸாம் பேப்பர்லாம் என்னன்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு, அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்க இருக்க வந்துட்டு நம்ம 4 அதாவது 3 கேர்ல்ஸ் அண்ட் வந்து 1 பாய்ஸ் இருக்காங்களே. நம்ம ஜுகா, அப்புறம் வந்துட்டு நிவி, யூனா, அப்புறம் வந்து இவங்க 3 பேர் 4 பேருக்குமே வந்துட்டு அந்த வந்து பிடி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இத வந்து கேட்டோனே வந்துட்டு இவங்க 4 பேருக்கும் செம்ம ஹாப்பி. "அப்பனா இனிமே நீங்க எல்லாரும் கிளாஸ் எடுக்க போறீங்களா?" அப்படின்ற மாரி வந்துட்டு கேட்கவும், "ஆமா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு ஹாப்பியா சொல்றாங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்துட்டு ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்க ஒரு பையன், "சார் இது சொல்லிக் குடுங்க சார். எனக்கு இது வரவே மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஸோ இத பார்த்தோனே, "டேய் இதெல்லாம் ஈஸிடா உனக்கு வா நான் ட்ரிக் சொல்லி தரேன்னு" சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பசங்க கூட வந்துட்டு மெர்ஜ் ஆயிட்டாரு. இது வந்து பார்த்தோனே வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிட்டோம். ஸோ வந்துட்டு இனிமே நம்ம மட்டும் தனியா வந்துட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்காக இவ்வளோ பேர் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்களா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடுத்தடுத்த கிளாஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்க. நானும் வந்து நம்ம ஷாக்கு இன்னும் மைண்ட்ல வந்துட்டு ஜின்னு வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல, அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ எல்லாருமே கிளாஸ்க்கு வந்து போயிட்டாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம நம்ம வந்துட்டு ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா, அவங்க பாட்டியோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. ஸோ மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸா வந்துட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டிக்கு தான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீயோட சித்தி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஸ்ரீ பக்கத்துல உட்காந்துட்டு, "ஸ்ரீ நீ கிளம்பு" அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஸ்ரீக்கு ஒண்ணுமே புரியல. சித்தி அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நீ தான் சொல்லிட்டு இருந்தல்ல, காலேஜ்ல அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு. ஸோ இங்க இருக்க வேணாம். நீ கிளம்புடா. நாங்க இருக்கோம்ல. நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம். நாங்க பார்த்துக்குறோம்." பாட்டியுமே அத தான் சொல்லுவாங்க. பாட்டி வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், "நாங்க வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிறோம். நீ கிளம்பு. உனக்கு வந்துட்டு டைம் இல்ல. நீ கிளம்புடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு ஸ்ரீ பக்கத்துல உட்காந்து சொல்றாங்க. ஸோ வந்து ஸ்ரீக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா பாட்டி இப்படி இருக்கும்போது எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருக்கு. அவங்க நேரா வந்துட்டு ஹோபிய பார்க்குறாங்க. ஹோபி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "இருக்கிறதா இருந்தாலும் நான் உன் கூட இருக்கேன். கிளம்புறதா இருந்தாலும் நான் உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு சின்னதா சொல்றாரு. ஸ்மைலோட சொல்றாரு. இத கேட்டோனே வந்துட்டு நம்ம ஸ்ரீயுமே யோசிக்கிறாங்க. ஸோ பாட்டி இப்ப சேஃப். பாட்டிய பார்த்துக்க இங்க இவ்ளோ பேர் இருக்காங்க. நம்ம போயிட்டு ஸ்டூடண்ட்ஸ பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்கப்புறம் எப்படியும் வந்துட்டு எக்ஸாம் லீவ் விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு நேரா வந்து பாட்டிய பார்க்க போறாங்க. பாட்டி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. பாட்டியோட எப்படி சொல்றது? அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு ஒரு மாரி மயக்கத்துல தான் அப்படியே வந்து படுத்திருக்காங்க. ஒரு மாரி ஃபுல்லா டயர்ட்ல தான் படுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ரீ போயிட்டு கைய பிடிச்சுட்டு, "சாரி பாட்டி, நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இங்க இருக்க மாட்டேன். டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஸோ நான் மறுபடியும் சீக்கிரம் வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா அவங்களோட பிரதர்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு, அங்க அந்த ஸ்ரீ வந்து ஹோபி கூட கிளம்புறாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஃப்ளைட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளைட்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கருந்து வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நவ் வந்துட்டு அப்படியே வந்து அந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா, அதாவது நம்ம கொரியா சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. அந்த டே ஃபுல்லாவே வந்துட்டு செம்ம ஒர்க்கு, ஆ பசங்களுக்காக நெறைய நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாரி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு நம்ம அதர் ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுமே வந்து பசங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட வந்துட்டு ஃபேமிலி கூட, அப்புறம் வந்து அவங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத தாண்டி அவங்க உட்காந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க. இது வந்து ஆப்போசிட் காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான்ல, இங்க இருக்க ப்ரொஃபசரோட ஒரு பையன் வந்து அதர்
அதர் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால அந்த பையன் வந்து பார்த்துட்டு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ப்ரொஃபஸர் வந்து சிரிச்சுட்டு என்னடா நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் இப்படிலாம் நோட்ஸ் எடுத்தது இல்லையே, நீங்கள் நோட்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். ஸோ வந்துட்டு அதான் இப்போ எடுக்கிறேன்ல 2 இயர்ஸ் வந்துட்டு கோவத்தில் இருந்தேன் அதனால் எடுக்கல, இப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அம்மா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். சரி ஓகே பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா ரீட் பண்ணுறான். அதில் இருக்க முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்குமே அது வந்துட்டு மைண்டில் நிற்கும். அது வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் அது புரியும் அப்படின்றதுக்காக ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எழுதிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்படி தான் ஒவ்வொருவரோட ப்ரொஃபஸரோட லைஃப்மே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படி அவங்க வந்து பசங்க மேலே இருக்க அந்த கோவம் அந்த வருத்தம் எல்லாமே போயிட்டு அவங்க வந்து பசங்களுக்காக வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே இந்த டைம் வந்து போகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஸோ வந்து மார்னிங் வந்துட்டு ஒரு கரெக்டாக நம்ம 3 கேர்ள்ஸுமே வந்து கிளம்பிட்டு இருக்க கரெக்டாக வந்து நம்ம ஹோபியும் ஸ்ரீயும் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்தோடனே பார்த்தோன்னே ஏய் என்னடி வந்துட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஏன்னா கேர்ள்ஸ்க்கு இன்ஃபார்மே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்திருப்பாங்க என்னடி வந்துட்ட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு 3 பேருமே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹோபியுமே கொஞ்சம் தள்ளுங்களே டயர்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் நேரம் என்ன பண்ணுறா போயிட்டு கௌஷில் வந்து உட்காந்துறான். ஏய் என்னடா பாட்டிக்கு எல்லாம் ஓகேவா நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுமே அதெல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் இங்கே என்னாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கேர்ள்ஸ் 3 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வந்துட்டு ஸ்ரீக்கு செம்ம ஹாப்பி. உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 3 கேர்ள்ஸுமே வந்துட்டு சரி ஓகே நாங்கள் வந்து கிளாஸ்க்கு போகிறோம், நீ வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டும் அண்ட் வந்து ஹோபிக்கு வந்துட்டு ஏதாவது பண்ணி கொடு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ காலேஜுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்து ஹோபிக்கும் அண்ட் வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து கேர்ள்ஸுக்குமே வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிகாஸ் வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு மார்னிங் சாப்பிட்ருப்பாங்க, லஞ்ச் வந்துட்டு கேன்டீனில் தான் சாப்பிடுவாங்களா. சரி ஓகே ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு குக் பண்ணி பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு காலேஜ் போகிறாங்க. நம்ம வந்து ஹோபி தான் காலேஜ் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ ஹோபி வந்துட்டு சரி ஓகே நீ சேஃபாக இரு, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் எனக்கு வந்துட்டு சர்ஜரி வேறு இருக்குது, நான் அதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். ஸோ நான் இப்போ போய் அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து வந்துட்டு அவரோட கார் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிறாரு. அதே மாதிரி தான் அவரோட டெய்லி ரொட்டீன் இருக்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சு, 1 வீக் இருக்கும் அந்த ட்ரிப் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கவே மாட்டார். ஸோ அவர் போயிட்டு அவரோட எப்படி சொல்கிறது ஹெட்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவரோட ஒர்க் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி அவங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் வந்து அவர் வந்து ஒர்க்கில் வந்து போயிட்டார். ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு தான் ஆரம்பிக்கிட்ட கால் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காரு. வர அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோன் போட்டு புலம்பிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டா நம்ம வந்துட்டு ஆறு வந்து கேட்குறாரு. இல்லைடா நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ எதுவுமே வரலடா அப்படின்னு சொல்ல நம்ம ஆரம்பிக்கு என்னடா சொல்கிற ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம் நேற்று நான் உங்ககிட்ட வந்தேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சரி ஓகே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு மாதிரி சொல்ல எந்த நேரத்தில் என்னடா பண்ணி வச்சிருக்கா, அவளே இப்போ தாண்டா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, இந்த நேரத்தில் போய் ஏன்டா ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தா ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்காக நல்ல நேரமாக பார்த்துட்டாடா போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும், ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ அவள் என்கிட்ட பேச மாட்றா, ஒரு மெசேஜ் டெக் எதுவுமே பண்ண மாட்டாடா, ஆனால் எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் நல்லா பேசுகிறாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு வந்து குழம்பிட்டு இருக்காரு. அது சரி சரி நீ போய் அவகிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்து கேட்குறாரு. ஆரம் வந்து சொல்கிறாரு சாரி கேட்கவா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் சாரி கேட்க, அதெல்லாம் சாரி கேட்க முடியாது, அவன் என்கிட்ட பேசணும், அதுக்கு நீ ஏதாவது ஐடியா கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. எனக்குலாம் தெரியாது, நீ போய் ஏதோ காலேஜ் முன்னாடி வந்துட்டு போராட்டம் பண்ணுறதா இருந்தால் பண்ணு, நான் வைக்கிறேன் ஃபோன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து வைக்கிறாரு. என் ஃப்ரெண்டில் இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ஒருத்தன் தான் உனக்கு ஃப்ரெண்டா, அவனுங்க 2 பேர் இருக்கானுங்களா, அவனுங்க போய் டார்ச்சர் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்களாம் பாவம் ஒர்க் பேசியில் இருப்பானுங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவ்வளோ ஆரம்புக்கு சரியான டென்ஷனு, ஒர்க் டென்ஷன் வச்சிருவேன், நான் தானே இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன், வைடா ஃபோன் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு இப்போ நான் காஃபி குடிக்க போகிறேன், இப்போ வரியா வரலையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிட்டு வந்து நம்ம ஜின்னு கேட்குறாரு. வச்சதால வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணேன். இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து அதுக்கப்புறம் ஆமாம்ல அவனுங்க 2 பேரும் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஷிகாவுக்கும் சரி நான் ஹோபிக்கும் சரி கால் பண்ணிட்டு இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. ஏன் எதுக்கு எதுவுமே சொல்லலை, கால் கட் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேருக்கு என்ன தோணும், ஐயோ ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் அடிச்சு பிடிச்சி வேகமாக வந்துட்டு காஃபி ஷாப்பில் உட்காராங்க. இவங்க வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஷிகாவும் ஹோபி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை தெரிலடா அவன் தாண்டா கால் பண்ணி வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஏன்னா அவன் கால் பண்ணி வர சொன்னான், என்னையும் அவன்
நான் தானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம் வந்துட்டு வராரு. ஆரம் வந்துட்டு அவங்க 2 பேத்தையும் பார்த்தோன்னே, உங்களுக்கு கால் பண்ணிட்டானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்து உட்காராரு. நீ ஏன்டா சிரிக்கிற? நாங்க என்னமோ ஏதோ நினச்சு பயந்து வந்துட்டுங்க. நீ சிரிச்சுட்டு உட்காந்துருக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஆரம் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். ஷா பேச மாட்றா. அதுக்கு தான் தலைவர் இப்போ நம்மளை கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்ல, என்னது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஷாக்கு. அப்போ நேற்று வந்து ஷா வந்து கேன்டீன்ல அமைதியா உட்காந்துட்டு இருந்ததுக்கு ரீசன் இதானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷிகா வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஹோபி, அட பாவி நான் 3 நாள் தானடா இங்கே இல்லாமல் இருந்தேன், அதுக்குள்ளாட்டி என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி தான் ஹோபியோட ரியாக்ஷன் இருக்கு. கரெக்டாக நம்ம ஜின்மே வராரு. ஒரு மாதிரி சோகமாக கப்பலே கொண்டு போன மாதிரி வந்துட்டு கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்காரு. நம்ம வந்து பசங்க 3 பேர் வந்துட்டு கன்னத்தில் இந்த கையிடு நம்ம கப்பலுக்கு வந்து போன மாதிரி, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அவங்ககிட்ட பேசணும் அவ்வளோதானே, இரு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கால் பண்ண போறாரு. நோ 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 பாவம் அவளே கிளாஸ்ல இருப்பா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்ல 3 பேரும் கேவலமா இன்னும் வந்து லுக் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாங்களும் என்ன வெட்டி பயலா இருக்கும்னு சொல்ல வரியா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் டீன் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பான். இன்னொருத்தர் வந்துட்டு நம்ம வந்து ஆரம் வந்துட்டு அவனோட கிளினிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இல்லை ஒரு ஷுகா வந்து அவனோட ஒர்க்கை பாதிலே விட்டுட்டு வந்திருப்பான். ஈவன் என்ன வந்துட்டு கேர்ள்ஸுக்கு ஒர்க் இருக்குமா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனுங்க வந்து 3 பேருமே வந்துட்டு ஜின்ன நோட் அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, எப்போவுமே அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக பேசுகிறா, இப்போ அது கூட பேசலையேன்னு நான் ஃபீல் பண்ணேன், உங்களுக்கு என்ன சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் வந்துட்டு ஹோபி தான், நீனாச்சும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டானாச்சும் பேசுகிறா. நான்லாம் ஒருத்தி வச்சுருக்கேனே ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறேன், அவளாம் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டா. நானாக பேசினா எஸ் ஹோபி நோ ஹோபின்னு ஏதோ ஸ்கூல் பிள்ளை டீச்சருக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணுவா. எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் சைடு இருந்து புலம்பிகிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஆரம் தான், நீங்களாம் பரவாயில்ல பேசலைன்னு புலம்புறீங்க, எனக்குலாம் அவள் பேசுகிறாளேன்னு புலம்புறேன்டா. உங்களுக்குலாம் கொஞ்ச நாச்சும் தெரியுமாடா, எப்போ பாரு தம்பி 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 சி, அவளை அந்த வாய்ஸை கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா. சரி ஓகே நம்ம பேசலான்னு வருவேன், தம்பின்னு ஒரு வார்த்தை அவ்வளோதான்டா, ஏன்டா பேசுகிறோன்ற அளவுக்கு என்னை ஃபீல் பண்ண வைக்கிறாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரா. 3 பேர் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சடனாக வந்துட்டு ஷுகாவை பார்க்குறாங்க. ஷுகா வந்து நார்மலாக உட்காந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கான்வர்சேஷன்லாம் கேட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஆமாம் நீ இன்னும் புலம்பல, நீ புலம்புறதுக்கு உனக்கு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னத்தான் புலம்புறது, நான் எப்போ போய் பேசினாலும் ஷுகா சார் டோன்ட் வரி, காலேஜை நம்ம சேஃபாக காப்பாற்றலாம், ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்களா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொஃபஸர்ஸை பார்த்தீங்களா அவங்கள ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஸோ யூ டோன்ட் வரி நம்ம காலேஜை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி, ஐயோ என்னை சாவடிக்கிறாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறாரு. நம்ம வந்து ஓபி அது என்னமோ கரெக்டு தான், 4 ரதமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, அப்போ தான் ஷிகாவுக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் டக்குன்னு வந்துட்டு அவர் வாயில் கை வச்சிட்ருக்காரு. பிகாஸ் வந்து ஷிகா லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஓப்பனாக சொல்லலை. ஆனால் வந்து பசங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் வந்து லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களாம் நீ லவ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சு நீவிக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து யாரும் வந்து சொல்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி இப்போ வந்து தெரிஞ்சவளா வந்துட்டு என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க போறா, வேலையை பாருங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஜின்னுக்கு வந்து ஷோக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு ஜின்னுமே அப்போ அவள் என்ன லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு தலையில் கையெழுச்சு உட்காந்துருக்காரு. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நான் எல்லாரும் ஜின்னை வந்து முறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியாக அவங்க 4 பேருமே பேசி ஒரு மாதிரி ஃபன் பண்ணி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அங்கே கேர்ள்ஸ் சைடு காமிச்சு அப்படின்னா கேர்ள்ஸ் ஃபுல்லாக ஒர்க்கில் இறங்கிட்டாங்க. நோ ஃபன் ஒன்லி வந்து ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்படியே டேஸஸ்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 2 வீக்ஸ் அப்படியே போயிடுச்சு. இன்னும் வந்து எப்படி சொல்கிறதுனா காலேஜ் வந்து எக்ஸாம் ஹாலிடேஸ் விடுறதுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. அவ்வளோதான் டைமிங்கே, அந்த 2 வீக்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளாட்டி வந்துட்டு இந்த ஃபுல்லாக வந்துட்டு போர்ஷன்ஸ்லாம் எண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஈவினிங் டைம் ஸோ வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்துட்டு ஒரு 1 hour நடக்கும். அதாவது 4 மணிக்கு இப்போ வந்து காலேஜ் எண்ட் ஆகுது அப்படின்னா 5 to 6 வந்துட்டு அந்த 1 hour பிரேக் இருக்கும். 4-5 வந்து பிரேக்கு, 5 to 6 வந்துட்டு கிளாஸ் வந்து நடக்கும். ஸோ எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே அங்கே இருப்பாங்க. ஒருத்தர் கூட வீட்டுக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 6:30 to 7 o'clock ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு காலேஜை விட்டே கிளம்புவாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒர்க் மோடு அந்த மோடில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்ன வந்துட்டு படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொஃபஸரும் நம்ம கேர்ள்ஸு அண்ட் வந்து அதர் ப்ரொஃபஸர்
ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு எக்ஸாம் வந்து இதுதான் வரப்போகுது. அப்போ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் இன்னைக்கு படிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூமில் எல்லாருமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவுமே காலேஜ் ஃபுல்லாக வந்துட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இவனுங்க வந்து அந்த பிரேக் டைம்லாம் ஃபுல்லாக வம்பு பண்ணதுவான் செய்வானுங்க. இவனுங்க என்னதான் திருந்தினாலுமே அந்த சண்டை போடுறது, ரேக்கிங் பண்ணுறது இன்னுமே அவனுங்க விடலை. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, சத்தம் கேட்கும், சண்டை போடுவானுங்க. இவனுங்க போயிட்டு டே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொன்னோடனே ஆஃப் ஆயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த பசங்க வந்து ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. கிரவுண்டு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சடனாக ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, சத்தமே இல்லை, பிடி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிடி சார் இங்கே தான் இருக்காரு. சார் நீங்களும் இங்கே இருக்கீங்க, அப்போ பசங்களை யார் வந்து பார்த்துட்டு இருக்கா? ஏன்னா பிடி சார் தான் அந்த 1 ஹவருமே வந்துட்டு பசங்களை வந்து சில் மூடுக்கு ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். பிடி சாருமே இங்கே இருக்காரு. அப்போது பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ப்ரொஃபஸருமே கிட்டத்தட்ட ஒரு 20-30 ப்ரொஃபஸர் இருப்பாங்கன்னா 30 ப்ரொஃபஸர்ஸுமே வந்துட்டு கிரவுண்டுக்கு வராங்க. கிரவுண்ட் வந்து பார்த்தா எல்லாருமே அங்கங்கே ஏதோ சோகமாக வந்துட்டு கணத்தில் கை வச்சுட்டு ஒருத்தன்லாம் வந்துட்டு அப்படி படுத்துட்டாங்க. அந்த எப்படி சொல்கிறது, மரத்துக்கு கீழே ஸ்டோன் பெஞ்ச்லாம் இருக்குல்ல, அதில் ஒருத்தன் படுத்திருக்கான், ஒருத்தன் வந்துட்டு அப்படி சோகமாக உட்காந்துருக்கான், புக்ஸை விரித்து வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான், அந்த பொண்ணு மடியில் ஒரு பையன் படுத்திருக்கான், அவன் மடியில் இன்னொரு பையன் படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதாவது அங்கங்கே கேங்காக உட்காந்துருக்காங்க. ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க, ஃபுல் சைலண்ட்டு. யாருமே எதுவுமே பேசலை, சிரிப்பு இல்லை, முகம் ஃபுல்லாக சேடாக இருக்குது. எல்லாம் அங்கே உட்காந்துருக்கானுங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம கேர்ள்ஸு அண்ட் வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. ஒரு ப்ரொஃபஸர் கேட்குறாங்க, ஏய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படிலாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் ஓகே தானே, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் பசங்களாம் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போவுமே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்து இப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லி டைப்க்கு வந்துட்டாங்க. அதனால வந்துட்டு அந்த இந்த சின்ன வந்து நின்று பவ் பண்ணும் அண்ட் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, ரெஸ்பெக்ட் மனசில் இருந்தால் போதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஃபன்னாக வந்துட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவனை அப்படியே படுத்துட்டு அப்படியே உட்காந்தே இருக்கானுங்க. டே உங்களை தான் கேட்குறோம், என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரே ஷவுட் தான். எல்லாரும் வந்துட்டு அப்படியே அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஷாதா ஏன்டி அவனுங்களே அப்செட்டாக இருக்கானுங்க, இப்போ எதுக்குடி இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, பின்ன கேட்டுட்டு இருக்கோம்ல, எனக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை, இவனுங்க சேடாக இருக்கானுங்க, என்னன்னு தெரிஞ்சால் நானும் கொஞ்சம் சேடாக இருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம இவனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிவிதான் கொஞ்சம் நேரம் 2 பேரும் அமைதியாக இருங்க. டீ உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை, ஏன்டா அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, எப்பவுமே ஜாலியாக தானே இருப்பீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுவீங்களா, எனக்கு என்ன இவ்வளோ சைலண்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்து கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியுமே சைலண்ட் ஆகிறாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம், இல்லை இன்னைக்கு அதர் காலேஜில் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபங்க்ஷனா, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, அப்போது வந்து அந்த வேற ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா இங்கே ப்ரொஃபஸராக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அதுவா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஃபேர்வெல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஃபேர்வெலா, ஏய் நல்ல விஷயம் இல்லை, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. செம்மல்ல ஃபேர்வெலா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா உங்கள் பையன் ஃபேர்வெலுக்கு நீங்கள் போலையா அப்படிலாமல் சொல்ல அப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரை வந்து கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு கேர்ள்ஸுக்கு, டே அதுக்கு என்னடா இப்போ என்ன அங்கே போகணுமா, போயிட்டு வாங்கடா, இன்னைக்கு கூட வந்துட்டு நம்ம கிளாஸை வந்து கட் பண்ணிக்கலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் 4 பேருமே சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் தலையை கொத்தவங்க போட்டிக்கிறானுங்க. டீ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க, அப்போதான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு இப்படி சோகமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படா தெரியும், என்ன வேணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, இவனுங்க எல்லாரும் என்ன வேணும்னு கேட்டோன்னே ஒரே தான் கோர்ஸாக எங்களுக்கும் ஃபேர்வெல் வேணும் அப்படின்னு கத்துறானுங்க. அவ்வளோதான் ஹோல் அது இவ்வளோ நேரம் வந்து ஸ்டூடெண்ட்டு தான் சைலண்ட்டாக இருந்தாங்க. இப்போ ப்ரொஃபஸர்ஸ் எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஃபேர்வெல் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளாட்டி வந்துட்டு ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. ஹாலிடேஸ்க்கு அப்புறம் எக்ஸாமு. இவனுங்க என்ன கேட்டுட்ருக்கானுங்க, இப்போ நம்ம ஃபேர்வெல் வந்து இப்போ ரெடி பண்ணாலுமே ஆல்ரெடி வீக் ஸ்டூடெண்ட்ஸு ஒழுங்காக வந்து படிக்கலை. இப்போ படிக்கிறது கூட மார்க் வந்துட்டு ஏதோ பாஸ் ஆகிற அளவு தான் எடுப்பானுங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவனுங்க என்ன இப்படி கேட்டுட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக நின்றுட்டுருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் ப்ளீஸ் எங்களுக்கு ஃபேர்வெல் வேணும், எங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனே இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எங்களோட வந்து ஸ்டார்டிங் அந்த ஃப்ரெஷர்ஸ் டே ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொண்டாடணும், அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டாடவே இல்லை, ப்ளீஸ் எங்களுக்கு வந்துட்டு ப்ளீஸ் எங்களுக்கு வந்து எப்படியாவது ஃபேர்வெல் வந்து வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
ப்ரொஃபசர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கேட்டுகிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக அப்படி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பிரின்சிபல் கிட்ட போய் நம்ம எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஷா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஒரு டைம் மட்டும் நாங்கள் வேறு எந்த ஃபங்க்ஷனும் எந்த ஒரு ட்ரிப்புமே கேட்க மாட்டோம், இந்த ஒரு டைம் மட்டும் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ ஷானாலையும் போய் கேட்க முடியாது. கேர்ள்ஸ்க்குமே இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அட் அ டைமில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து பிரின்சிபல் வந்து நின்றுட்டு இருக்காரு. பிரின்சிபல் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிட்டு, ஃபேர்வெல் தானே அரேஞ்ச் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் மண்டே ஃபேர்வெல் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அங்கே இருக்க பிரின்சிபல் இப்படி சொன்னோடனே வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்லாம் சரியான ஷாக்கு. சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அடுத்த வாரம்னா இது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு 1 வீக் தான் இருக்குது, அதுக்குள்ளாட்டி எப்படி நீங்கள் வந்துட்டு ஃபேர்வெலுக்கு வந்து மண்டே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 1 வீக்குள்ளே என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி பிளாங்காக கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஏன்னா ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது வந்துட்டு டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இது கெஸ்ட்டை கூப்பிடணும், அப்படி சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. எப்படி 1 வீக்கில் பண்ண முடியும், அதனால எக்ஸாம் வேறு வந்துட்டுருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பிரின்சிபல் வந்து சொல்கிறாரு, பட் கண்டிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும், அங்கே இருக்க ப்ரொஃபஸரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து வந்துட்டு இந்த 1 வீக்கில் நீங்கள் கிளாஸ் எதையுமே கட் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டைமிங் வேணும்னா நீங்கள் நைட் டைம் இங்கேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. காலேஜ் வந்து 24/7 நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நீங்கள் கிளாஸாக கட் அடிக்கக்கூடாது. செகண்ட் விஷயம், இது ஜஸ்ட்டு ஃபன்னாக மட்டும் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்றதை நான் பார்க்கணும். அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு ஃபேர்வெல்க்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேஷுவலாக சொல்லிட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஸோ வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சைடு பசங்கள்லாம் ஹாப்பியாக ஜாலியாக ஜம்ப் பண்ணி டான்ஸ் பண்ணி ஹக் பண்ணி அவங்களுக்குள்ளே அந்த ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் சரி ஓகே, இதுதானே இவங்களுக்கு இருக்க ஒரு லாஸ்ட்டு ஹாப்பினஸ், சரி இதை போயிட்டு நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இவங்க கிளாஸ் எதையுமே கட்டடிக்க மாட்டாங்க. ஆஃப்டர்நூன் டைம், அதாவது ஈவினிங் டைமுக்கு மேலே காலேஜ் ஓப்பனாக இருக்கும், அந்த டைமில் வந்து பண்ணிக்கலாம். நைட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ, அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு மட்டும்தான் அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதனால் வந்துட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பியாக வந்துட்டு அந்த இடத்துல ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த டைம் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே 5 o'clock ஆக போகுது, எல்லோரும் போயிட்டு ஸ்டடி வந்துட்டு பண்ணுங்க, ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அங்கேருந்து வந்துட்டு போயிட்டாரு. ஸோ வந்து ப்ரொஃபஸர்ஸுமே சரி ஓகே உங்களோட வந்துட்டு விஷ் நிறைவேறிடுச்சுல, போய் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து படிக்க அனுப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து கேர்ள்ஸு அண்ட் வந்து ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குமே வந்து நிறைய நோட்ஸ் எடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் வந்துட்டு இந்த கொஸ்டினை படிங்கடா, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டின் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் டைம் வந்துட்டு போகுது. நைட்டு ஒரு 7:30க்கு தான் கேர்ள்ஸ் வந்து வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு 4 பேருமே வந்துட்டு அப்படியே அங்கங்கே கவுச்சில், அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து தரையில், அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீ வந்துட்டு கிச்சனில் போயிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. வந்து குக் பண்ணும் இல்லையா நைட்டுக்கு, அதனால இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, அந்த வால் இருக்குல்ல, அந்த வாலில் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது, இவர் வேறு உங்களோட டேலண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணும் அப்படின்னு வேறு சொல்லி வச்சுருக்காருல, அதனால வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நம்ம மட்டும் இப்படி இருந்தால் வந்துட்டு வேலைக்காகாது, நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணோன்னா இப்போ நம்ம வேறு ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து நிவி வந்து சொல்கிறாங்க, நம்ம இவனா கரெக்டு தம்பியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்துட்டு நம்ம ஆரம்புக்கு கால் பண்ணுறாங்க. ஆரம்பம் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அவரோட ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு பேஷண்ட்ஸ் வேணாம் எல்லாரையும் அனுப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அப்போ தான் வந்து அவரோட கேபின் வந்து வெளியே வந்திருப்பார், கார் பார்க்கிங்க்கு வந்திருப்பார். காரை வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக இவனோட ஃபோன் காலை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவருமே வந்துட்டு கால் அட்டென்ட் பண்ணிட்டான், சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. தம்பி நீ ஃப்ரீ தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்காங்க. பாரு நான் ஃப்ரீ தான், அதுக்காக தம்பின்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி சரி நான் தம்பின்லாம் சொல்லலை, நீ என்ன பண்ணி நீ கிளம்பி வீட்டுக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. எதுக்கு? நைட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஷாக்காக கேட்குறாரு. நைட் ஸ்டே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, கேர்ள்ஸும் பாய்ஸ் எல்லாம் இருந்தால் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. இதை கேட்டோன்னே வந்துட்டு நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆரம்பம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மாதிரி அவருக்கு ஷை ஆகுது ஒரு சைடு. பிகாஸ் வந்து அவர் வேறு ஏதோ வந்து திங்க் பண்ணியிருப்பாரு, ஏன்னா நைட் ஸ்டேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து யோசிச்சிருப்பாரு.
அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னோடனே வந்துட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரையில அப்படியே பசங்களையும் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு யூனா சரி ஓகே வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு நம்ம ஆரம்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்க 4 பேருக்குமே இன்ஃபார்ம் ஐ மீன் 3 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா. 3 பேருமே வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு கால் பண்ணிட்டு ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இந்த மாதிரி ஃபேர்வெல் விஷயம்லாம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சுகாவுமே இன்னைக்கு காலேஜ் வந்து போயிருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்துட்டு அவருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்காதா. ஸோ அதனால் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு கேர்ள்ஸோட வீட்டுக்கு கீழே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி பசங்க அதாவது நம்ம ஆரம் வந்து பக்கத்தில் இருக்கனால அவன் வந்து வந்திருப்பான். வந்துட்டு கீழே நின்றுட்டு இருக்கான். ஏன்னா நம்ம மட்டும் தனியாக போவேணா. ஸோ வந்து பசங்க வரட்டும் பசங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களா பசங்க கூட போய்க்கலாம்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம வந்து ஹோபி வராரு. ஹோபி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் சுகா 4 பேருமே வந்துடுறாங்க. 4 பேருமே நின்றுட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு 4 பேருமே ஸ்டெப்ஸ் ஏறும் போது பேசுகிறாங்க. ஆமாம் எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஆரம்பம் சொன்னார் நைட் ஸ்டேவா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம வந்துட்டு ஹோபிக்கு ஏன்னா மூவி நைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூவி நைட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிறாரு. நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு அப்போ நான் ஷாப் பக்கத்தில் உட்காரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்க இன்றைக்கி எப்படியாவது நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம ஷிகாதா மூவி நைட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வந்து புதுசு. இந்த மாதிரி நைட் டைமு எல்லோரும் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் அவரை வந்துட்டு அது பழக்கம் இல்லை. அதாவது பசங்க 4 பேருக்குமே அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்ம ஹோபிக்கு தெரியும். ஹோபி வந்துட்டு கேர்ள்ஸ் கூட ஒன்றா படித்து ஒரே ஒர்க் பிளேஸ்லலாம் இருந்தனால அவர் வந்து அதிகமாக மூவி நைட் பண்ணுறது அந்த மாதிரி ஃபன் பண்ணுறது கேம் விளாடுறது நைட் ஸ்டே பண்ணுறது இதெல்லாமே வந்து பண்ணியிருப்பாரு. ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க வீட்டிலலாம். ஸோ அதனால் அவருக்கு அது பேச தெரியல. பட் 3 பசங்களுக்குமே அது புதுசு. அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக ஒரு மாதிரி ஹாப்பியாக போகிறாங்க. உள்ளே போயிட்டு டோர் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா கேர்ள்ஸ் எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இதை வந்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு பசங்க வந்துட்டு ஒரு கவுச்சில் வந்து 4 பேருமே அதாவது ஒருத்தர் உட்காந்துருக்காங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஹோபி நேராக வந்து ஸ்ரீ பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனாவா ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆரம்பம் பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு தான் புலம்புவாங்களே. ஸோ அதனால் வந்துட்டு வேகமாக போய் ஆரம் இப்படி நடந்துச்சுடா இப்போ நடப்பட்ட நேரத்தில் ஒரு வாரத்தில் எப்படி நாங்கள் வந்து அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் ஐயோ எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா. அவங்களை வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கெஸ்ட் இன்வைட் பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்னு தான் சாக்கிட்ட போயிட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. நம்ம ஷாவுமே ஓகே தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி சோகமாக சொல்லுவோம்ல பதில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரி விடு இந்த தண்ணி குடி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. அவங்களுமே வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தையும் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஜின்னு ப்ரப்போஸ் பண்ணது அந்த விஷயமே மறந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து இந்த இதில் ஒர்க்கில் இருக்கனால அதை மறந்துட்டாங்க. அவங்களுமே தண்ணி குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து அந்த கிளாஸை வந்து நம்ம ஜின் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களே 8 கீழே வைக்கலாம் நான் கொடுக்காம ஜின் கிட்ட கொடுக்குறாங்க. ஜின்மே வந்துட்டு அதை வாங்கி கீழே வச்சுட்டு அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஷுகா வந்து கேட்குறாரு என்ன பண்ணுறது பிளான் தான் பண்ணணும். நீ வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கே யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கேட்டோன்னே வந்து ஸ்ரீக்கு ஐடியா கரெக்டு. நம்ம எல்லாருமே எல்லா காலேஜ் டேத்தில் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்துட்டு லீடராக டீம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதே மாதிரி பண்ணிட்டா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்துட்டு ப்ரொஃபஸரை போட்டுடலாம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அதில் போயிட்டு பண்ணட்டும். பிரின்ஸ்பல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். இது நல்ல விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து ஸ்ரீ வந்துட்டு அவங்க ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கேர்ள்ஸுக்கெல்லாம் கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே இப்போ தான் ஓகே கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே ஓகே ஃபீல் ஆகுது. ஆனால் டைமிங்கு அப்படின்ற மாதிரி டைமிங் என்ன டைமிங்கு 5 to 6 ஓவர் கிளாஸ் நடக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் 7 to 9 வரைக்கும் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். 9 o'clock மேலே எல்லாரும் பசங்களும் வீட்டுக்கு போட்டோம் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல கரெக்டு தான். பட் பசங்க ஓகே சொல்லுவாங்களா. பசங்க தானே கேட்டது பசங்க கண்டிப்பாக ஓகே சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் அதாவது நம்ம பாய்ஸ் 4 பேர் இருக்காங்களா அவங்களாம் வந்துட்டு சொல்கிறாங்க நாங்களுமே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு 8 o'clockலாம் வந்துட்டு எங்களுக்கு ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிடும்ல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே ஓகே சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே வந்து கேர்ள்ஸ் கிளாஸ் செம்ம ஹாப்பி ரியலி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக கேர்ள்ஸ் 4 பேருமே ஹாப்பியாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்போது வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ்டு இப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஆனால் வந்து ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க குக்கிங் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு போதும் குக்கிங் பண்ணுறதுனே தெரியும் ஆல்ரெடி ஒர்க்கு அப்புறம் வந்து குக்கிங் வேறையா நம்ம ஃபுட் வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பசங்க கேர்ள்ஸ் அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு அப்படியே அந்த டேபிள் மேலே இருக்குது. பார்த்தோன்னே டெம்ப்ட் ஆகும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஸ்பைசி ஃபுட் இருக்குது
ஸ்வீட்ஸ் இருக்குது அண்ட் வந்து நார்மல் ஃபுட்டு, சூப்பு அண்ட் மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, பார்த்தோன்னே வந்துட்டு அவ்வளோ டெம்ப்ட் ஆகல, அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு அவங்கவுங்க வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்து அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. ஜின்னுக்குமே ஒரு சைடு ஹாப்பி, ஸ்ரீ வந்து நம்மக்கிட்ட நார்மலாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஹாப்பி. நம்ம பசங்களுக்கு அப்பாடா இனிமேல் அவன் நம்ம டார்ச்சர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. இந்த சைடு என்னென்னா 3 பேருமே வந்துட்டு சாரி நம்ம கேர்ள்ஸ் 4 பேருமே வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ், அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு ரிலாக்ஸு. ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்டா. ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் வாட்சிங்.